இங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ கார்ல இருந்து இறங்கி வராரு. அவரை பார்த்ததுமே சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் தலை குனிஞ்சு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர் தன்னுடைய பொண்ணு கிட்ட பூனைக்குட்டி மாதிரி மாறிடுறாரு. அவளோ அப்பா இந்த லேடிஸ் போட்டோல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஏதாவது பையனோட போட்டோவை காமிச்ச அப்படின்னா சந்தோஷப்படுவேன், இந்த மாதிரி லேடிஸ் போட்டோவை கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம உனக்கே 28 வயசு ஆயிப்போச்சு, இந்த வயசுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணு கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி எனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது ஒருத்தவங்களை பார்த்தா மட்டும்தான் நான் இதுக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைக்காம போயிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. அவளும் இப்போ ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போறா. அதோட வாசல்ல நிறைய பூக்களா இருக்கு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு அலர்ஜி மாதிரி இருக்குமா, அதனால மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறா. இப்ப தன்னுடைய மெடிசன் எடுக்க அதுவும் தவறி கீழே விழுந்துருது. அங்க இருக்க எல்லாத்திட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஆனா யாருமே வந்து உதவி பண்ண முன் வரல. அந்த வழியா போய்கிட்டு இருக்க ஒரு அம்மாவும் அந்த மெடிசனை எடுத்து அந்த பொண்ணையும் தூக்கி விட்டுட்டு அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மருந்தை எடுத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் அவளும் இப்ப ரிலாக்ஸ் ஆகுறாளாம். நீ நல்லா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி விட்டுட்டு கீழே விழுந்து கிடக்கிற அவளோட பேக்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவளுக்கும் அந்த அம்மாவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆன்ட்டி நீங்க சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரே ஒரு தடவை என்னோட டேடியை மட்டும் மீட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, அவங்களோ இல்லம்மா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் என்னுடைய பையனையும் பேரனையும் பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ ப்ளீஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி எல்லாம் கெஞ்சாதம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போன் நம்பர் அவகிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. பையனுக்கும் அம்மாவை பார்த்தோன்னே சந்தோஷம், வாங்கம்மா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போனா மருமகளும் மாமியாரை பார்த்துட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறேன். இங்க பாருமா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதனால வில்லேஜ்ல இருந்து நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்ட, அவளோ சீ இந்த கன்றாவியெல்லாம் என்கிட்ட இருந்து தள்ளி கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறா. இதை பார்த்துட்டு இருக்க அவனோட புருஷனுக்கு கோவம் வந்துருது. என்னுடைய அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, அவங்களும் என்னுடைய பையனை பாத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவளுக்கு கோவம் வந்து தலைக்கு ஏறிடுது. என்னது இவங்க கிட்ட என் குழந்தைய கொடுக்கவா, அப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பையன் தூங்கிட்டு இருப்பான், அது மட்டும் இல்லாம வீடையே வந்து குப்பையாக்கிடுவாங்க. யாரு நினைச்சீங்க, என்னுடைய கம்பெனியோட சேர்மன். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல லீ குரூப்போட வந்து ஒன்னு சேர போறோம். அப்படி இருக்கும் போது ஏகப்பட்ட லேடிஸ்க்கு காசு கொடுத்து என் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண முடியும். அவங்க எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியானவங்க, உங்க அம்மாவை மாதிரி பட்டிக்காட்டுல இருந்து வந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்ல, அவனும் எதுக்காக எங்க அம்மா கிட்ட இவ்வளவு ஹார்ஷா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, இங்க பாரு ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன், இவங்க என்னுடைய பையனை பார்க்கவே கூடாது. ஒருவேளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களோட அழுக்கு என் பையனுக்கும் ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களோட இந்த வறுமையும் சேர்ந்து ஒட்டிக்கும். ஒரு விஷயத்த நல்லா சொல்றேன், நானும் என் குழந்தையும் முக்கியம் அப்படின்னா இந்த வீட்டுல இருங்க, அப்படி இல்ல அப்படின்னா உன் அம்மா கூட சேர்ந்து நீயும் வெளியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரையும் ஒரு தள்ளி விட்டுட்டு உள்ளுக்குள்ள போயிடுறான். அவனோட அம்மாவோ இங்க பருப்பா இப்பதான் குழந்தை பெற்றிருக்கா, இவகிட்ட கோவப்படாத, அது மட்டும் இல்லாம என்ன பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து ரோட்டு கடையில வந்து சாப்பாடு வித்து எங்களை வந்து வளர்த்து ஆளாக்குனீங்க, இருந்த ஒரே வீட்டையும் வித்துட்டு என் கல்யாணத்துக்காக ஆடம்பரமா செலவு பண்ணிட்டீங்க, இனிமேல் நீங்க எங்கம்மா போவீங்க, போறதுக்கு எந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்களும் இங்க பாருப்பா இருக்கனையும் உன்னுடைய தங்கச்சியும் காணாம போயிட்டா, இருக்கிறது எனக்கு நீ ஒரு பிள்ளை மட்டும்தான், என்ன பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உன்னுடைய பொண்டாட்டியும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வெளியில வந்தாலும் வீராப்பா பேசிட்டு வந்தாச்சு, ஆனா இனிமேல் என்ன பண்ண போறோம், எங்க போக போறோங்கிறதுக்கு எந்த இடமுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, அவங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. காலையில அந்த பணக்காரரோட பொண்ணை வந்து மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவோட போட்டோவை அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு ஹோட்டலோட பேரை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல அப்பா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு, தயவு செஞ்சு வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே வந்து எங்க போறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருப்பாங்களா, ஒரு தடவை போய் அவரை மீட் பண்ணலாமா அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் அந்த பணக்காரர் கிட்டயோ அவரோட அசிஸ்டன்ட், என்ன சார் நீங்க உங்க பொண்ணு சொன்ன அந்த பிளைண்ட் டேட்டிங்க்கு போக தான் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வேற வழி எப்பயும் போல போயிட்டு அவங்களையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பாப்பாரா ஒரு பையன் வந்து பிளம்பிங் ஒர்க் பார்த்துட்டு இருப்பான், டே தம்பி உன்னுடைய ட்ரெஸ் எனக்கு கழட்டி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் என்னது இந்த ட்ரெஸ்ஸா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதே ட்ரெஸ் தான் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி அதை போட்டுட்டு அந்த லேடியை மீட் பண்றதுக்காக போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த லேடியை பார்த்துட்டு, இங்க பாருங்க இப்ப நம்ம 2 பேரும் டேட்டிங்காக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம், ஆனா எனக்கு சில கண்டிஷன் எல்லாமே இருக்கு, அதை முதல்ல சொல்லிடுறேன். என்னுடைய மாச வருமானம் 5000 ரூபாய் தான், நான் ஒரு ஏர் கண்டிஷனர் ரிப்பேர் பார்க்கக்கூடிய இதுக்குள்ளதான் குடும்பம் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த லேடியோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ரோட்டோரமா ஒரு சாப்பாடு கடை போட்டிருக்கேன், எனக்கு தேவை எல்லாமே ஒரு பாதுகாப்பான இடம், அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்து மூலமா ஒருத்தவங்க வந்து கேர் பண்ணி பாத்துக்கக்கூடிய சூழ்நிலை, இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்ல, மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இந்த கல்யாண வாழ்க்கை அவங்களும் எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் என்கிட்ட கார் கிடையாது, சொந்த வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போக, இது எதுவுமே தேவையில்லை, எனக்கு தேவை எல்லாமே ஒரு அமைதியான வாழ்க்கை
அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம இதை பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணு, நம்ம இங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டுமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இங்கெல்லாம் சாப்பிட வேணாம், பக்கத்துல தான் என்னுடைய கடை இருக்கு, நானே என் கையால சமைச்சு தரேன், அங்க போய் சாப்பிடலாம் சொல்ல அவரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. யாருடா இவ காஸ்ட்லியான ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட சொன்னா ரோட்டு கடைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா அவங்க தன்னுடைய கையாலேயே அவருக்காக வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இமா இது எல்லாமே கம்மியான ரேட்ல வித்துட்டு இருக்கியே, உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்ல அவங்களோ இங்க சாப்பிடுறவங்க எல்லாருமே சராசரியான மக்கள் தான், கஷ்டப்படுறவங்க, அதனால வந்து கம்மியான விலையில தான் கொடுக்குறேன், பணத்தை பெருசா எடுத்துக்கல, அவங்க வந்து பட்னியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல அவருக்கோ இன்னும் கொஞ்சம் அவங்க மேல மதிப்பு கூடிடுது. இப்ப 2 பேரும் ரோட்டரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அவரோட ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிருக்கு, இன்னுங்க சட்டையில இவ்வளவு பெரிய கிழிசல் இருக்கு, உடனே சட்டையை கழட்டி கொடுங்க நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்ல என்னது இங்கேயா அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஆமா இங்கேதான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊசியும் நூலையும் கையில எடுத்து ரெடியாக சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய சட்டையை கழட்டி அவங்க கிட்ட கொடுக்குறாரு. நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களோ வெக்கத்தோட ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்ப கதைகளா சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த காதல் வந்து மாறுபட்டதா இருக்குமே அப்படின்றதுக்காண்டி தான் இந்த கதையை சூஸ் பண்ணேன். வயசான காலத்துல ஒருத்தவங்க கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்ப 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்க பாரு உன்னோட ரோட்டோட சாப்பாடு கடையெல்லாம் முடிச்சுட்டு நீ எனக்காக ரெடியா இரு, நான் இருக்கிற வீடு வந்து ஒரு 80 ஸ்கொயர் மீட்டர் சின்ன வீடு தான், அதனால நான் போய் அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு வரேன், நம்ம 2 பேரும் நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இப்ப அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு கல்யாண வாழ்க்கை அமையணும், இதை உடனே என் பையன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி இங்க பாத்தியா என்னுடைய மேரேஜ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்ல அவனும் வந்து ஆச்சரியப்படுறான். பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அவனோட போனை பிடிங்கி அப்பாடா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இனிமேல் எங்களை தொல்லை பண்ண மாட்டீங்க, இனிமேல் குழந்தைய பார்க்கணும், அதுக்கு இதுக்கு சொல்லி இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறேன். கழுத்துல ஒரு தாயத்தை மாதிரி கட்டிருப்பாங்களா அதை பிடிச்சிட்டே இங்க பாரு பாப்பா அம்மாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அம்மாவை நினைச்சு நீ சந்தோஷப்படுவதானே அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பணக்காரரோட பொண்ணும் வந்து என்னச்சுப்பா எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காமிக்கிறாரு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே ஆன்டியோட அக்கௌண்ட்டுக்கு கிஃப்டா $20 மில்லியன் அனுப்ப போறேன்னு சொல்ல ஏய் அவசரப்படாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஏர் கண்டிஷன் ரிப்பேர் பண்ணக்கூடிய ரிப்பேர் மேன் அப்படின்னு சொல்ல எதுக்காக இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எல்லாம் ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக தான், உண்மையாவே ஒருத்தவங்க லைக் பண்றாங்களா இல்ல பணத்துக்காக லைக் பண்றாங்களான்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இங்க பாரு என்னுடைய ஐடென்டிட்டியை வெளியில காமிச்சுக்கிற வரைக்கும் நீ ஏன் எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சரி விடுங்க அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த சர்டிபிகேட் ஓபன் பண்ணி பாக்குறாளா, அதுல அந்த அம்மாவோட பேரை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறா. காரணம் அந்த பொண்ணோட உண்மையான அம்மா பேரும் அதுதான். இன்னொரு பக்கம் அந்த பணக்காரர் தன்னுடைய அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டுட்டு 80 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி ஒரு வீடு பாரு அப்படின்னு சொல்ல அந்த வீட்டுல 80 ஸ்கொயர் ஃபீட்ல டாய்லெட் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். யோ டாய்லெட்டா, நான் வீடே 80 ஸ்கொயர் ஃபீட்ல தான் பார்க்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க பாரு என் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நான் ஏர் கண்டிஷனர் ரிப்பேர் பார்க்கக்கூடியவன், அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறாரு. இப்ப தான் ஒய்ஃபோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்கள அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அவங்கள பார்த்தோன்னே அங்க நின்றுட்டு இருக்க வாட்ச்மேன் வந்து சல்யூட் பண்றாரா. அந்த அம்மாவோ என்னங்க நாம இங்க இருக்க போறோமா, இங்க இருக்கக்கூடிய வீடு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே, இதுக்கு பக்கத்துல தான் என் பையன் கூட இருக்கான் தெரியுமா, ஏர் கண்டிஷனர் ரிப்பேர் பார்க்கக்கூடியவர், எப்படி இந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவரோ திரு முழிச்சிட்டு இருக்க. கல்யாணம் ஆன உடனே நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்த வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து தான் பார்ப்போம் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் அப்படின்ற முடிவுக்கும் வராரு. உண்மையான காதல் பார்க்கறதுக்கு எப்பவுமே கியூட்டா தானே இருக்கும். கதை எப்படி இருக்கு, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா, அடுத்த பார்ட் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.